சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. எஞ்சியிருந்த கட்டடத்தின் கடைசி பகுதியும் தரைமட்டமாக்கப்பட்டது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தீக்கிரையான சென்னை சில்க்ஸ் கட்டடம் தற்பொழுது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக கட்டட இடிக்கும் பணியின் ஒப்பந்ததாரர் பீர் முகமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பீர் முகமது. இல்லைங்க மேம், கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். முடிச்சாச்சு, கீழே தள்ளி விட்டோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாப்பு. அது யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல், மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல், இடையூறு இல்லாமல் நல்ல முறையில் அந்த பணியை சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்கோம். எவ்வளவு நேரம் ஆச்சு சார் இதை நீங்க முழுமையா முடிக்கிறதுக்கு? இப்போ இன்னைக்குங்களா இல்ல மொத்தம்? இன்னைக்கு மட்டும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு? இன்னைக்கு வரைக்கும் ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கும் மேம். அது கொஞ்சம் ஐடியா பண்ணி எப்படி சாய்க்கலான்ட்டு நல்லா பிளான் பண்ணி நாங்கள், ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அது ரொம்ப 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 ரிஸ்கா இருக்கு ரொம்ப அந்த இடம். அதனால கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஐடியா பண்ணி கொஞ்சம் ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் என்னென்ன சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது சார்? சிரமம்னா அதிகமாக பிபி தான் ரொம்ப இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது இதை 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க முடிச்சிடறதா சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமும் நேற்றுக்கு முழுமையா இடிக்கப்படும் சொல்லப்படுது. எங்களுக்கு என்னன்னா அந்த சுத்தி எங்களுக்கு அந்த இடம் இல்லை. எங்களுக்கு அந்த நின்று வேலை செய்யறதுக்கு வசதி இல்லை, வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வசதி இருந்தா நாங்கள் இந்த ஒர்க் ஒரு 3 நாள் கம்ப்ளீட் பில்டிங்கே 3 டேஸ்ல இறக்கிருப்போம். நாங்கள் எங்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினாலதான் இவ்வளவு கொஞ்சம் லேட் ஆனது. தரைத்தளத்துல சில பகுதிகள் இடிக்கப்படாம இருந்ததே, அதுவும் முழுமையா முடிவடைந்ததா? முடிஞ்சிச்சு, எல்லாமே இடிச்சுட்டா. இதுக்கப்புறம் ஒரு வேலை கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சீக்கிரம் கிளியர் பண்ணி விட்டுருவோம். எப்போ இந்த கட்டடத்தை இடித்த கழிவுகள் எல்லாம் அகற்றும் பணிகள் எண்ணிலிருந்து தொடங்கப்படும்? இனிமேல் உடனே நாள்ல இருந்து இந்த பணிகள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்க அந்த கழிவுகள் எல்லாம் எடுத்து செல்ல திட்டமிட்டு இருக்கீங்க சார்? எங்க இது கொஞ்சம் லாங்கா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பள்ளமான ஏரியா பார்த்து அங்கே போய் நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். இதெல்லாம் நார்த் மெட்ரோ சைடில் போய் எங்கேயாவது ஃபில்லிங் இருக்குமா இடம், ரொம்ப பள்ளமான இடம் இருக்குங்களா, அந்த இடத்துல போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை மணிக்கு இன்னைக்கு இது முழுமையா இடிக்கணும் அப்படிங்கிற பணி தொடங்குனது, எத்தனை மணிக்கு முடிஞ்சது அப்படிங்கறத மீண்டும் ஒரு தடவை சொல்ல முடியும்? சொல்றேன். நான் காலையில இருந்து பிளான் பண்ணோம் எப்படி பண்ணலான்ட்டு. ரொம்ப ஏன்னா எந்த பக்கமும் எங்களுக்கு வசதி இல்லை அது இறக்குறதுக்கு. மேல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் நாங்க செய்யணும். மேல இன்னும் ஒரு 2 ஃப்ளோர் ஓப்பன் பண்ணி தான் பெரிய மிஷினை மேல கொண்டு போனோம். அதுக்கு இன்னும் 4-5 நாள் டைம் ஆகும். பிரிட்ஜ் மேலேயும் போறதுக்கு போய் செய்யறதுக்கு வசதி கிடையாது. அதனால சரின்ட்டு நான் வேற மாதிரி ஐடியா பண்ணி கீழே பெரிய மிஷினை கொண்டு போயிட்டு உள்பக்கமா ஒரு சின்ன 2 மிஷினை உள்ள எடுத்துட்டு போயிட்டு உள்பக்கம் 3 காலத்தை உள்பக்கத்துக்கால ஃபர்ஸ்ட் காலத்தை வீக் பண்ணோம். இப்போ கரெக்டா இப்போ நாங்க ஃபைனலா அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண 3 மணிக்கு நாங்க பண்ணோம். 3 மணில இருந்து உள்ள இருக்க 3 காலத்து ஃபர்ஸ்ட் காலத்தை இந்த பக்கத்துல பேக் சைட்ல இருக்க முதல் காலத்தை வீக் பண்ணோம். அதுக்கப்புறம் சென்டர் காலம், அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த ஓர காலத்தை வீக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேல இருக்க கட்டர் மிஷின் மேல புஷ் பண்ணி தள்ளி விட்டோம். இடம் பற்றாக்குறை காரணமாக இடிக்கிறதுல சிரமம் இருந்ததா சொன்னீங்க. இதனால அருகில் இருக்க கட்டிடங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? எந்த பாதிப்பு ஏற்படலாம், ஒரு பாதிப்பு யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படலாம். இன்னைக்கு மட்டும் எத்தனை இயந்திரங்கள் கொண்டு இந்த இடிப்பு பணிகள் நடைபெற்றது? இன்னைக்கு மட்டும் 2 இயந்திரம் கொண்டு பெரிய ஒரு வால்வோ 460 ஒரு வண்டியும் டாடா ஹிட்டாச்சி 200 ஒரு வண்டி. இதனால ஏதேனும் புகை வெளியில வந்திருக்கா? அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்ல அதெல்லாம் இதுக்கு எந்த பாதிப்பு இல்லை. இதுக்கப்புறம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. யூஸ்வல் பண்ணி நடந்துட்டு இருக்கோம். அவங்கவுங்க வேலையை அவங்க பினிஷ் ஆகும். ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த கழிவுகளை முழுமையாக அகற்ற எத்தனை நாட்கள் ஆகும் சார்? சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடுவாங்க. அதுதான் வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ரொம்ப குயிக்கா பண்றதுக்கு ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமா பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முழுமையா இடிச்சாச்சு. இந்த நிலையில அங்க உள்ள என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படிங்கறத சரி பார்க்கற பணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நாங்க ரபிஷ் கிளியர் பண்ற வேலை தான் 4 இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டே நைட் ஒர்க் நடக்கும். அவ்வளவு. அங்க இருக்கக்கூடிய லாக்கரும் கீழே விழுந்ததா ஒரு தகவல் வந்தது. அது பற்றி ஏதேனும் சொல்ல முடியுமா? தெரியலைங்க, அது எனக்கு தெரியாதுங்களா. நன்றி சார், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை சொன்னமைக்காக. சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்து விட்டது. கடந்த மே மாதம் தீக்கிரையான சென்னை சில்க் கட்டடத்தை இடிக்கும் பணிகள்
தொடங்கி நடைபெற்று வந்தன. இடையில் ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மீண்டும் தொடங்கியது. அப்போது அன்றைய தினமே கட்டடத்தை இடிக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்துவிடும் என்று ஒப்பந்ததாரர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. சில இடையூறுகள் இருந்த காரணத்தினால் அந்த பணி தற்பொழுது இன்றைய தினம் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணியின் பொழுது அதில் சம்பந்தப்பட்ட ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கட்டடத்தை முழுமையாக இடிக்கும் பணி நிறைவடைந்து விட்டதாக கட்டட இடிக்கும் பணியின் ஒப்பந்ததாரர் பீர் முகமது புதிய தலைமுறையிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த இடிப்பு பணியின் போது அருகில் உள்ள கட்டடங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கட்டட கழிவுகள் முழுமையாக அகற்றும் பணிகள் நாளை மறுநாள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. களத்தில் இருக்கும் நிலவரம் என்ன? காயத்ரி, கட்டிடத்தில் தொடர்ந்து இடிக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் ஒரு பகுதி இடிப்பதில் மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்டது. நேற்று இந்த பணி தொடர்ந்து இடித்து வரும்பொழுது ஒரு பகுதி மற்றும் அதை இடிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் பொறியாளர்கள் மற்றும் இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர், அது மட்டுமல்லாமல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய அனைவருமே கலந்து ஆலோசனை பண்ணி இது எப்படி இடிப்பது என்று கலந்து ஆலோசனை செய்தார்கள். இருப்பினும் இதுக்கு முன்பு பேசுவது போல அவர் பேசும்போது என்ன நம்ம சொல்லாம அறிந்திருப்போம். ஏனென்றால் அந்த கட்டிடத்தில் இடிப்பது வாகனங்களை கொண்டு நிறுத்தி இடிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் இருந்தது. அதனால்தான் பின்புறமாக இடித்து சென்று கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கட்டிடத்துடைய முகப்பு தோற்றத்தில் இடிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் இருந்தது. ஏனென்று கேட்டால் உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலம் அருகிலே இருக்கிறது. அந்த மேம்பாலத்திற்கு ஏதேனும் இடையூறு வரக்கூடாது என்று மிகப்பெரிய அவருடைய கருத்து மையமாக வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மற்ற கட்டிடத்தில் அருகில் எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் இருந்தது. குறிப்பாக இந்த ஒரு காலத்தை மட்டும் இடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் இருந்தது. பின்புறமாக சென்று இடிப்பதில் மிகப்பெரிய சிரமம். அதே போல முகப்பு தோற்றத்தில் சென்று இடிப்பதில் மிகப்பெரிய சிரமம் இருந்தது. அதனாலதான் நேற்றையில் மதியம் இது முழுவதாக இந்த பணி நிறைவடைய இருந்தது. அதனால் கலந்து ஆலோசனை செய்து பொறியாளர்கள் கலந்து ஆலோசனை செய்து இன்று காலை 9 மணிக்கு இந்த பணி தொடங்கப்பட்டது. இந்த பணி தொடக்கத்திலேயே அதற்கான முயற்சிகள் பின்புறமாக இருந்து அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபடும் போது அந்த சாட் கட்டருடைய நீளம் மிக குறைவாக இருந்தது. அப்படி இங்கு பின்புறமாக இடிக்கும் பொழுது மேம்பாலத்தில் விழுந்துருமோ, அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் விழுந்துருமோ என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அது தவறாக ஒரு போய்விடும். இதற்கு முன்பாக இந்த பணியில் ஈடுபடும் ஒரு உயிரிழந்திருக்கிறார். அதனால் இந்த பணி தற்போது இப்படி நடக்கூடாது என்று தொடர்ந்து கலந்து ஆலோசனை செய்யப்பட்ட பிறகு மின்புறமாக தொடர்ந்து சரியாக 3 மணி அளவில் இந்த இடிக்கும் பணி தொடர்ந்தது. இருப்பினும் மிகுந்த கவனத்தோடு அந்த சாக்கத்தினுடைய ஓட்டுநர் மிகுந்த கவனத்தோடு அந்த ஒரு காலத்தில் மட்டும் 3 புறத்தில் துளையிட்டு அதனுடைய பலத்தை குறைத்து ஒரு புறமாக இருந்து அந்த கட் செய்து திரும்ப தள்ளிவிட்டப்பட்டது. அப்படி அந்த முழுவதுமாக அந்த கட்டிடம் கீழே விழுவும் பொழுது அருகில் உள்ள அனைத்து கட்டிடமே ஒரு அசைவை உணர முடிந்தது. மிகப்பெரிய ஒரு அசைவு இருந்தது. அது நாமே உணரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இருப்பினும் தற்போது இந்த கட்டிடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கள் விரைவாக அந்த பணியை நடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இதை அகற்றும் பணியில தீவிரமாக ஈடுபட இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடம் கிட்டத்தட்ட 19 நாட்களாக இடிப்பும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3-4 நாட்கள் இந்த பணி நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த கட்டிடத்தை சுற்றி மிகப்பெரிய சிரமம் இருந்தது. ஏன்னா இடிப்பதற்கு இதனால வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. காலையில் நம்ம பேசும்போது கூட 3 நாட்கள் 4 நாட்கள் நிறைவேறக்கூடிய என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா தற்போது 19 நாட்கள் ஆகி மிகப்பெரிய அளவில் நாங்க வியாபாரம் மீது பாதிக்கப்பட்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் இன்று 20 நாட்களுக்கு மேலாக இந்த சாலையில், அதாவது டி நகரிலிருந்து கோடம்பாக்கம் போகக்கூடிய சாலையில் போக்குவரத்துகள் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டது. குறிப்பாக வெங்கட்ராமன் ரோடு, பர்கிட் ரோடு மாற்றம் செய்யப்பட்டது. அதனால் பொதுமக்கள் நீண்ட நேரம் சிரமத்திற்கு ஏற்பட்ட சூழல் இருந்தது. தற்போது இந்த பணிகள் நிறைவடைந்திருக்கும் காரணமாக நாளையிலிருந்து வழக்கமாக போக்குவரத்துகள் சரி செய்யப்படும் ஒரு சூழல் இருக்குது. வழக்கமாக கடைகள் திறக்கப்பட்ட சூழல் இருக்குது. இருப்பினும் இந்த கட்டிடத்தினுடைய கழிவுகளை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான முறைகளை கையாள போகிறார் என்று பொறுத்தான் பார்க்க வேண்டியிருக்குது. கட்டிடத்தினுடைய பல அடுக்குமாடி கட்டிடம் இந்த கட்டிடம். அப்படி கட்டிடத்தை இடிக்கும் பொழுது மேல் உயரத்தை பிடிப்பதற்காக கீழ்த்தளத்தில் மிகப்பெரிய அளவில் மண்கள் கொட்டி சரி செய்யப்பட்டது. அப்படி சரி செய்யும் பொழுது 3ஆவது தளத்தில் தான் இந்த இடிக்கும் பணி தேக்காற்ற வச்சு இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது 3 தளத்திற்கு மேல முழுவதுமாக இடிக்கப்பட்டது. குறிப்பாக இப்போ கீழ்த்தளத்தில் பல கோடி மதிப்பான வைர நகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நகையெல்லாம் எப்படி எடுக்க போகிறார் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும் காயத்ரி.